அந்த ஒரு கட்டத்தில வந்து வருத்த பிரிவு போராளிகளுக்கு தேசிய தலைவர் ஒரு பணிப்புரை அச்சத்திர பொறுப்பாளருக்கு சொல்லி வருகிறார். பணிப்புரை வழங்குகிறார். என்னன்னு சொன்னால், நீங்கள் அங்க கொழும்பில இருக்கிற அலுவலகத்தினூடாக வடக்கு கிழக்கு மட்டுமின்றி, அங்கு தென்பகுதியிலும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கும் அந்த மருத்துவ உதவிகள செய்யுங்கோ. அதே நேரத்தில அது மட்டுமின்றி, உங்களோட மலையக சகோதரர்களுக்கும் உதவிகள செய்யுங்கோ. அதே நேரத்தில தென்பகுதியில அந்த கஷ்டப்படுற மக்களுக்கும் உதவி செய்யுங்கோ. எல்லா பக்கம் பாதிக்கப்பட்டது மட்டும் இல்ல. கஷ்டப்படுற மக்களுக்கும் உதவி செய்யுங்க. அவர்கள் அந்த பணிகள அங்க செய்தார்கள். வைத்தியர்கள் எல்லாம் சென்று எல்லா இடம் செய்தார்கள். அதே நேரத்தில தொடர்ந்தும் செய்தார்கள். என்ன மாரி என்றால், கண் தெரியாத பிரதேசங்களுக்கு கண் முகாம்கள், கண் பரிசோதனை முகாம்கள் அமைக்கப்பட்டு, கண்ணாடிகள் கூட தென்பகுதியில வழங்கப்பட்டது. அத விட நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த மனித நேயத்த பற்றி ஒன்று சொல்றோம். இந்த அலுவலகத்துக்கு ஒரு அலுவலகத்தில இருந்தால், கொழும்புல அலுவலகத்தில இருந்தா ஒரு சிங்கள ஆங்கில பத்திரிகையில வந்து ஒரு பேப்பர் கட்டிங்க வெட்டி, கண்ணியில இருக்க கிளிநொச்சியில இருக்க அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் மருத்துவ பிரிவு அலுவலகத்துக்கு. அப்ப அந்த அலுவலகத்துக்கு வருகின்ற பொழுது, அந்த ஒரு சிறுமி ஒரு சிங்கள சிறுமி ஒரு ஆள் சிங்கள சகோதரத்தின் பிள்ளை உண்டு உதவி கோரியிருக்கு. பொதுவான கோரிக்கை ஒன்று கொண்டிருக்கு. இருதய சத்திர சிகிச்சைக்கு உதவி செய்ய சொல்லி ஒரு பொதுவான கோரிக்கை ஊடகத்தில வந்தது. அது அங்க இருக்கிற ஒரு ஆள் அழட்டி இங்கே அன்னைக்கு அலுவலகத்துக்கு அனுப்புகின்ற பொழுது, இத தேசிய தலைவருக்கு பொறுப்பாளர் நூலாக அச்சத்த பொறுப்பாளர் தேசிய தலைவருக்கு அது அந்த விஷயத்த கொண்டு செல்லப்பட்டது. தேசிய தலைவர் விடுத்த உத்தரவு என்னன்னு சொன்னால், உடனடியாக அந்த பிள்ளைய பொறுப்படுத்தி வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அந்த இதய மாற்று சத்திரசிகிச்சை செய்து, அந்த பிள்ளைய முழுமையா வருத்த மாறி வீடு கொண்டு போய் கொண்டு சேர்த்து விடும் வரைக்குமான முழு செலவுகளை உடனடியாக பொறுப்படுத்தி செய்யுமாறு பணிப்புரைப்படுத்தியிருந்தேன். மிகப்பெரிய மனித நேயத்துக்கு எங்கள் தேசிய தலைவர். உண்மையிலே. அது நினைக்கின்ற பொழுது, என்ன அனர்த்தங்கள் வருகின்ற பொழுது, அவர் எல்லா மக்களையும் மக்களாகத்தான் பார்த்தார்.